ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கேமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கேமான் ஹாரிசன்ஸுடைய லேட்டஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் நான் பிரேக் டவுன் பண்ணல, பட் இந்த எபிசோடில் வந்து கண்டினியூவாக போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் ஸ்கோகாபேடி போக்கேமான நம்மளுடைய லீக்கோ வந்து பார்க்குறாங்க தன்னோட போக்கி டெக்ஸ், அதாவது அவங்களுடைய மொபைலில். அதாவது ஒரு நார்மல் அண்ட் ஃப்ளையிங் டைப் போக்கேமான். இந்த ஸ்கோகாபேடி போக்கேமான்லேயே கிட்டத்தட்ட 4 கலர் போக்கேமான்ஸ் கிட்டே இருக்குது. ஒயிட்டு, க்ரீன், ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இதில் வந்து இவங்க வெள்ளை கலரை பார்க்குறாங்க. தன்னோட போக்கி டெக்ஸில் அதை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் ஆன் ஆகுது. அவங்க முகம் தான் தெரியுது, பேக் கேமரா ஆன் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நிறைய அந்த காட்டில் தான் இப்போதைக்கு தங்கியிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து அவங்கள வந்து ஒரு ஜிம் அனுபவங்களை வந்து அவங்கள கற்றுக்க சொல்கிறதுனால அவங்க வெளியே போய் நிறைய ஜிம் பேட்டில்லாம் பண்ணும்போது இவங்க காட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ அப்போது சில போக்கிமான்ஸ்லாம் என்ன பண்ணுது, அங்கே அவங்க எப்படி அந்த என்வரான்மெண்ட் தகுந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ராய் வந்து ஒரு கேப்ஸா கிட் போக்கிமான் வந்து பார்க்குறாரு. ஸோ அதோட போக்கி டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது அது ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை வந்து சில பழங்கள் வந்து அந்த மரத்தில் இருந்து அந்த கேப்ஸா கிட் போக்கிமானுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபியூகோகோ ஹெல்ப் பண்ணுது. அந்த போக்கிமானும் அந்த பழங்களை எடுத்து சாப்பிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம வாட்ரில் போக்கிமான் ரொம்ப ஜெலஸாக மாதிரி அதாவது இவனால் நம்ம கொடுக்க முடியுதுன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நினைக்குது. ஸோ அப்போது அதுவும் சில பழங்களை வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ ஆனால் ஃபியூகோகோ அளவுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. ஃபியூகோகோ இந்த 3 பேர் கொண்ட அந்த கலவரத்தையும் பார்த்து கொஞ்சம் சட்டை போட்டுருந்தாங்க. ஸோ அந்த கேப்ஸா கிட் போக்கிமானும் போயிடுது. ஸோ அப்போது தான் வாட்ரில் போக்கிமான் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பறக்க முயற்சி செஞ்சு ஒரு மரத்தில் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வருது வெற்றிகரமாக. பட் ஆனால் ஃபியூகோகோ வேகமாக அதை விட வேகமாக செயல்படுது. பாராட்டு எல்லாமே ஃபியூகோகோக்கு தான் குமியுது. ஒரு மரத்து மேலேயே போய் ஏறி வந்து எடுத்துடுது. ஸோ அப்போது இதை பார்த்து நம்ம அந்த வாட்ரில் போக்கிமானுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து வாட்ரில் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போது நம்ம ராய் வந்து அந்த கூடாரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் முந்தி ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இப்போவும் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அப்போது நம்ம லீக்கோ அண்ட் டாட்டு ராய் 3 பேருமே நைட் நேரத்தில் தூங்கிட்டாங்க. ஸோ அப்போது ராய் வந்து பார்க்குறாரு, வாட்ரில் போக்கிமானை காணும். என்னடா இது போக்கிமான் எங்கே அப்படிங்கும்போது, நம்ம ஸ்ப்ரீகாட்டியே எப்படி முதல் எபிசோடில் தனியாக போய் ட்ரைனிங் எடுப்பாங்களோ, ஸோ அதேமாதிரி நம்மளுடைய வாட்ரில் போக்கிமான் ராய்க்கு தெரியாமல் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்குது. ஸோ அந்த பழத்தை வந்து இப்போ வந்து ட்ரைனிங் எதுக்கு எடுக்கிறதுனா, வேகமாக போய் பறந்து நின்று அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக. ஸோ அது காற்றுல வந்து மிதக்கணும் அப்படிங்கிறதுக்காக பறக்குது. பட் மிதக்க முடியல. ஸோ அப்போது நம்ம ராய் உற்சாகப்படுத்துகிறாரு. நம்ம ராய் வந்து தேடி வரும்போது இது வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம போக்கிமான் வந்து ட்ரைனிங் எடுக்க அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்தில் உற்சாகப்படுத்தியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து இவங்க வந்து ஷேரப் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஒரு இரவு நேரத்தில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த நிலா வெளிச்சம் அந்த மேகம் வந்து மறைக்குது. அந்த காட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஊதா கடலில் புகைலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு மயான அமைதி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திகிலான ஒரு நேரம். அந்த ஒரு 30 செகண்டுக்கு அப்படி நிலவுது. ஸோ அப்போ அந்த மேகம் வந்து அந்த நிலவை எடுத்ததுக்கப்புறம், அதாவது வெளிச்சங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு போக்கிமான் வருது. டபக்குன்னு நம்ம ராயுடைய முகத்தை வந்து இந்த மாதிரி அது வந்து ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான், அது டாக் டைப்பு. ஸோ அப்போது என்னோடய போக்கிமான் தான் அப்படிங்கும்போது ஒருத்தங்க வராங்க. ஸோ அவங்க பேர் வந்து ரைம். அவங்களுடைய போக்கிமான் வந்து ஹார்ம்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு போக்கிமான். அது வந்து ஒரு டாக் கோஸ்ட் டைப் போக்கிமான். ஸோ இந்த உன்னுடைய பாட்டை நான் கேட்டேன், அது வந்து ஒரு நல்ல வைப் இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை வந்து கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரைம் வந்து நம்ம ராய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரைம் வந்து ஒரு பாட்டு பாடி காட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ராய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு போக்கிமானை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோடய ஆரஞ்சு அகாடமியில் நான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் போல் அப்படிங்கும்போது, ஸோ இவன் பேசிக்கிட்டு இருந்தவன் அந்த கேப்ஸா கிட் போக்கிமானை வந்து பார்த்தோன்னே அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் திரும்பி. ஸோ இவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேங்களா. இந்த பக்கம் நம்மளுடைய ஃபியூகோகோ, அதாவது நம்மளுடைய ராயுடைய ஃபியூகோகோவும் அந்த ரைம்ங்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைம்ங்கிறவங்க அந்த ஃபியூகோகோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது திரும்பி பார்க்குறது ஒரு மாதிரி, உன்னோட கண்ணில் அந்த ஃபயர் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு நல்ல சிரிப்பு சிரிச்சுட்டு தாங்க. இந்த பக்கம் அந்த வாட்டரிலுக்கு அதை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது.
நம்மளுடைய கபாஸ் கிட் போக்கியமான நான் படம் எடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ராய் திரும்பும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வால்டியா ரீஜியனுடைய ஒரு கோஸ்ட் ஜிம் லீடர் தான் அவங்க, ரைமுங்கிறவங்க. ஏன் ஃபியூகோக்கோவை பார்த்து உன்னோட கண்ணில் அந்த ஃபயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, ஃபியூகோக்கோ வந்து அடுத்த 2வது எவல்யூஷன் வந்து ஃபயர் அண்ட் லீடர். ஸோ இந்த ஃபியூகோக்கோவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு போகும்போது இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராய் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ போது 3 பேருமே பிரிஞ்சு போய் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டுக்காக இந்த வைல்டு போக்கிமான்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வார்டிலும் ஃபியூகோக்கோவும் சண்டை போட்டுருக்கோம். அவங்கள சமாதானத்தை படுத்தி இந்த காபஸ் கிட் அப்படிங்கிற ஒரு போக்கிமான், ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்ல 2 தடவை, ஸோ அந்த போக்கிமான் ஒரு மலை பாங்கான இடத்துல ஆறுக்கு பக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை காப்பாற்ற நம்ம ராய் வந்து போயிருப்பார். ஸோ அப்போ தான் அது வாட்ரிலும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக, அதாவது ராயுடைய அந்த பாராட்டு பெறணுங்கிறதுக்காக அந்த காபஸ் கிட் அப்படிங்கிற ஒரு போக்கியமானை வந்து காப்பாற்றிருக்கோம். அவர்கிட்டேருந்து வாங்கி அவர் மேலே கொண்டு போயிருக்கோம். இவர் அந்த மலைப்பாங்கான, அதாவது அந்த சரிவான இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் லீக்காவும் நம்ம டாட்டும் ராயை தேடி வந்திருப்பாங்க. அங்கே நிற்காதடா, அது உனக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. இந்த பக்கம் அவர் வந்து ஏறி வரலான்னு தான் பார்ப்பார். பட் கல் தடுக்கி கீழே விழுத்துருவார். அவர் கல் வலிக்கிடும். ஸோ அப்போ நம்ம வாட்ரில் போக்கிமான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எவால்யூஷன் ஆகிருக்கும். கிலோ வாட்ரிலாக எவால்யூஷன் ஆகிருக்கும். அதோடைய பேரை காட்டாதான் சொல்லி நினைக்கிறேன். அந்த போக்கிமான் வந்து எவால்யூஷன் ஆகிருக்கும். ரொம்பவே பெருசாகிருக்கும். வாட்ரில் போக்கிமான் வந்து ஏதோ கை கடக்கமாக இருக்கும். இந்த கிலோ வாட்ரில் போக்கிமான் வந்து ரொம்பவே பெருசாகிருக்கும். நம்ம ராயை விட பெருசாகிருக்கும். ஸோ அப்போது நான் ஃபியூகோக்கோவும் கிலோ வாட்ரிலும் ரொம்பவே ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ராய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படி இது வந்து வழிகாட்டிகிட்டே போகும்போது நம்ம ராய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு திகிலான போக்கியமான அந்த வைல்டில் காட்டிட்டு போய் கண்டினியூன்னு முடிச்சிடும். இது எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் டைப் போக்கியமான தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனிப்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்த எபிசோடு பார்த்தா தான் தெரியும். ஒரு கன்ஃபியூஷனாக தான் நானே பார்க்கேன். திடீர்னு இந்த போக்கிமானை ஏன் காட்டுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ மித்த அட்வென்ச்சர் சீரிஸ் மித்த எபிசோடில் எல்லாமே சாதாரணமாக அது என்ன நடக்கும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. பட் இந்த போக்கிமானை வந்து காட்டுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 எபிசோடு இந்த போக்கிமானை வச்சு பேசலாம் வாய்ப்பு இருக்குது. இது அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோவில் வந்து டெராபாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. வரவும் போகிறவங்கன்னா டெராபாக்ஸை அட்டாக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது அப்படின்னு. இவங்களோட அட்வென்ச்சர்ஸில் இது எப்படி வருது, ஸோ அதை அவங்க எப்படி சமாளிக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.